ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 4 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணால் பார்க்கலாம், லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாங்காய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நான் லைக் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் லைக் பண்ண பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ ஓவர நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ 2 பேர் நீ உண்மையாகவே சியான் லைனாட் எதிர்த்து ஜெயிச்சிட்டியான்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்டு முடிச்சாச்சுன்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு ஸ்பியரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லிட்டராக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். இந்த பேனல்ஸ் நிறைய இருக்குது, பட் இதில் போட்டுனா செட் ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்னும் ஏன் இவங்க போகாமல் நிற்கிறானுங்கன்னு பார்த்தா 2 பேருமே பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபன்னி சீன் நீங்கள் தான். ஸோ அவன் இருக்கான் இல்லையா இன்னொருத்தன் அந்த பையன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனோட ஷர்ட்லாம் கழட்டி வீசுகிறான். ஸோ ஆக்சுவலாக மஸ்குலர் பாடி தான் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறது தான் காமிச்சிட்ருப்பாங்க. டக்குன்னு நான் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸோ அவன் இந்த மாதிரி அந்த பாடி காமிச்சிட்டு அவன் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பான். லிட்டராக நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, இந்த மோரன் இருக்கான் இல்லையா, அதான் நான் சொன்னேன் இந்த எப்படி ஒரு பிரேவ் வாரியராக அவன் மோரன் அப்படின்ற மாதிரி ஹேமல் சொல்லுவான்ட்டு. ஸோ அந்த மோரன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஸோ அப்படியே அவனோட பாடி காட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ இவன் இடியட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். அப்போ தான் பார்த்தியா அவனால் தொட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா வேணாம்ப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இதுதான் என்னோட ஃபேமிலியோட சீக்ரெட்டு. ஸோ மசில் க்ரோத் போர்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட மசில் க்ரோத்தை பயங்கரமாக ஆக்சிலரேட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மாணவமே பார்த்தீங்கன்னா அதை அக்குமுலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அடே வாய மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் கேள்விப்பட்டேன் நீ ஸ்பியர் வச்சு அந்த பையனை தோக்கடிச்சியாமே, உடன் ஸ்வாட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ நான் 2மே யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ நீ என்கிட்ட எல்லா வெப்பன்லேயும் நான் குட் அப்படின்ற மாதிரி சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரை தூக்கி போட்டுறான் அந்த பொண்ணுக்கிட்ட. தூக்கி போட்டு நான் ஸ்பெஷலைஸான ஒரு ஆள் தான் ஸ்பியரில் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ ஒரு ஃபைட் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒன் ஷாட்டில் முடிச்சிருவான்னு பார்த்தேன். பட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணுமே ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவு தான். ஸோ எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், பட் வேறு வேறு பிரான்ச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்டமே ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்பியர்ஸில். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே ரொம்ப நேரமாக நல்லா லைக் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குது. பட் நம்ம இவன் இருக்கான் இல்லையா அவன், ஸோ அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரியான். ஸோ அவனே பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்லேயே முடிச்சிருவான். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தோற்று போயிடும். ஸோ அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா யோகின் லயன் ஹார்ட் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் போயிட்டு நம்ம ஒன்றா தான் வேலை செய்யணும் நீ ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதை சொல்கிறதுக்காக தான் என்னை எழுப்பினியாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த ரெஸ்பான்ஸை நான் கேட்கறதுக்காக தான் அவனை எழுப்பினேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபேமிலியில் நடத்துவாங்கள்ல, ஸோ அதை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வேறு என்ட்ரன்ஸ் தான் பார்ப்போம், நம்ம எப்படி ஒன்றா வேலை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் சொல்கிறான், நம்ம வேணால் வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பட் முடிகிறது ஒரே இடத்துல தான், அந்த லேப்ரின்த் மான்ஸ்டர் கிட்ட தான். அதனால் அந்த 2 பேர் இருக்கானுங்கள்ல, அவனுக்கு 2 பேர் கண்டிப்பாக லைக் எப்படி சொல்கிறது டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ட்வின்ஸு. அதனால் நம்மளுமே டீமாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே அந்த விஷயத்தை தான் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக நீ என் கூட சேர்ந்தனா எங்களால் கண்டிப்பாக அந்த பாஸ் டிஃபீட் பண்ண முடியும், அதனால் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா லைக் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கான். ஏன்னா நம்மளோட ஃபேமிலி ஜெயிக்கணும், மெயின் ஃபேமிலி எதிர்த்து பிரான்ச் ஃபேமிலி ஜெயிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே நல்லது தானே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த செகண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அந்த ரெட் மேஜிக் டவர் அரவத்தோட மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன்ட்டு இந்த ரிச்சுவலை கூப்பிட்டதுக்கான விஷயம் இருக்கும். மேபி அவன் இந்த அயோடு இருக்கான் இல்லையா, ஸோ அயோட் ஸ்டூடெண்ட், ஸோ அவனை கூப்பிட்டு போகிறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே, அதாவது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே புக்கு படிச்சுட்டு அவனே கிட்டத்தட்ட எல்லா மேஜிக்லையுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக, லைக் நான் அவன்கிட்ட சொன்னேன் இல்லையா, அவன் எப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலுமே பயங்கர இதுவாக இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைக் இந்த அயோடு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் ஆகிட்டானா கண்டிப்பாக அவன் இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும். அப்போ ஃபஸ்ட் ஒய்ஃபோட சன்னுக்கு ப்ரியாரிட்டி இல்லைனா செகண்ட் ஒய்ஃபோட பசங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுமே யோசிச்சுருக்காங்க, எப்படியாச்சும் அவனை அமுச்சு விட்டணும், அப்போ தான் சியான் அண்ட் சேல் ரொம்பவுமே ஈஸியாக வளர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்கே இருக்க ப்ராப்ளமே அந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவல் தான். ஏன்னா அந்த பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா வேலையை காட்டுவானுங்க. அதுவும் இல்லாமல் யூகின் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கான். அதனால அவனால் என்டையர் மெயின் ஃபேமிலியுமே தோக்கடிக்க
அடிக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு சியானுமே அவன் முன்னாடி நிற்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 4 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ ஃபைனலி இந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ நம்ம இருக்கா இல்லையா, ஸோ இவங்க ரபேரியன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லைட் மேஜிக் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து இந்த லைட்டை நீங்கள் மோல்ட் பண்ணுங்கள், ஸோ உங்களோட மைண்டில் ஒரு வெப்பனை யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை மோல்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே இருக்காங்க இல்லையா சிஎல், ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடை வந்து க்ரியேட் பண்ணிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுமே வந்து இந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு கேட்குறானுங்க, இந்த மாதிரி வெப்பன் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுமா, ஏதாவது அனிமல் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை, ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த லிவிங் பீயிங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது, அது வந்து ஒரு டேபு மேஜிக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புரியுது. ஸோ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஸ்குலார் மேன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்வாட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ உன்னோட பேர் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது, அதனால தான் அந்த பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடு ஒரு ஷீல்டு ரெண்டுமே மோல்ட் பண்ணிப்பான். ஸோ அவன் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம சிஎல் வந்து கேட்குறாங்க, நீ என்ன நினைக்கிற, லேப்ரின்த்தில் நம்ம வந்து ஒன்றா மீட் பண்ணால் நீ வந்து என்னை ஃபைட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், இங்கே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, யார் வந்து எதிர்த்து நின்னாலும் வந்து கண்டிப்பாக ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம கில்லட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரார். ஸோ வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியில் தான் இருக்கோம், நம்ம எல்லாரோட பேர்லேயுமே லயன் ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்மலாம் ஒரு ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்மைல் கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த அயோட், ஸோ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான ஆள் இந்த ஸ்டோரிக்கு. அவனை வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அவன் ஒரு இன்ட்ரோவர்ட் தான், பட் புக் அதிகமாக படிப்பான், அதுவும் இல்லாமல் மேஜிக் வந்து ரொம்பவுமே ப்ரிஃபரன்ஸாக எடுப்பான். ஸோ அதனால் அவனை வந்து மெயினாக வந்து பார்த்துக்கோங்க, வீக்காக நினச்சிடாதீங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா நம்மளாம் ஒரே ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு டெஸ்ஸியா ஞாபகம் தான் வருது. ஸோ யாருக்கெல்லாம் டெஸ்ஸியா ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஸோ மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாரோட மனசையும் அடிச்சுட்டு போன ஒரு பொண்ணு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டிங்களா, அவங்களோட வெப்பன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே இந்த நெக்லஸை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நெக்லஸ் போட்டிருந்தா அவன் வந்துட்டு அந்த நெக்லஸை பிடிச்சி இந்த மாதிரி காப்பாற்றுங்கன்னு 2-3 வாட்டி கற்றுனா அவன் வந்துட்டு மெயின் ஏரியாவுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இதை வந்து யூஸ் பண்ணி தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க. ரபேரியன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ரபேரியன் வந்து ஒரு பொண்ணு. ஸோ மறந்துடாதீங்க, நான் மறந்துடுவேன் அதிகமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுமே வந்துட்டு சிஎல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு குட் லக் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஓ தேங்க்ஸ் உனக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ ஆக்சுவலாக அந்த சிஎல்ன்ற பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நான் வந்துட்டு லேப்ரின்த்தில் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் ஈஸியாக முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுமே எனக்கு ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு இடம் தான், அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் யூஸ் பண்ண வெப்பன்ஸுமே இந்த ஸ்வாட் அண்ட் ஷீல்டு தானே, அது வந்து ஒரு பேசிக்கான பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ இதனால் என்னால் ஈஸியாக முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா போக போக ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே வருது. நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ போக போக கதை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.